4 இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே வழிநடத்திய திராவிடம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. திக்கெட்டும் பரவட்டும் திராவிடம். மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். அதில் நீங்களுமே மென்ஷன் பண்ணிட்டீங்க ட்ரான்ஸ் பொட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த பொட்டிக் பார்ன் டு வின் அப்படிங்கிற ஒரு பேர், இதை பற்றி சொல்லுங்கள். பார்ன் டு வின் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட ஃபவுண்டர் வந்து மதிப்பிற்குரிய ஸ்வேதா அவர்கள். அவங்க வந்து எனக்கு அம்மா. ஸ்வேதா அம்மாவோட எண்ணங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு காலங்காலமாக நம்ம எத்தனையோ இடத்துல வந்துட்டு வேலை தேடி அலைஞ்சாச்சு, வேலை தேடி கெஞ்சியும் பார்த்தாச்சு, ஆனால் கிடைக்கல. நம்ம ஏன் 10 பேர்கிட்ட வேலைக்கு போகணும், நம்ம 10 பேருக்கு வேலை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தாட் வந்ததுனால தான் இன்றைக்கி வந்துட்டு பார்ன் டு வின் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் நாங்கள் கடை தேடுறோம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எங்கே போனாலும் திருநங்கைகளா, இல்லைம்மா மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு ஒர்க் இல்லை, எங்களுக்கும் வந்து பசிக்கும், எங்களுக்கும் தங்க இடம் வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு எங்களுக்கு ப்ராப்பராக எஜுகேஷனும் நீங்கள் கொடுக்கல, ப்ராப்பராக வேலைக்கும் நீங்கள் எங்கேயும் சேர்த்துக்க மாட்டேன்ற பட்சத்துக்கு நாங்கள் வந்து எங்கேயும் பொய் சொல்லலை, எங்கேயும் திருடலை. ஒரு மேஜராக ஒரு ட்ரான்ஸ் வராங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு கல்வி வேணுமா, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு வந்து எதனா வேலை செய்ய விருப்பப்படுறாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மாதிரி எதனா கொடுக்குறது. இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டெய்லரிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 8 months கோர்ஸு. அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே அப்படியே விட்டுற மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம், அது போக வந்து டெய்லர் மிஷினும் கொடுப்போம். வீட்டிலேருந்து வந்துடுறாங்க, அவங்க வந்து மேபி 10th ஓடி வந்துடுவாங்க, 11th ஸ்டாண்டர்டில் வந்துடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் அங்கேயே ஸ்டாப் ஆகிடுது. ஃபேஷன் டிசைனிங் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 1,75,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க 2 பேர். அவங்க வந்து இது பார்ன் டு வின்னால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு பொட்டிக். இது இல்லாமல் கடந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தம் 13 ஆண்டர்ப்ரனர்ஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இப்போ இங்கே காய்கறி கடை வச்சுருக்கோம். அவங்களே வந்துட்டு ஒரு காலத்தில் இந்த ரோட்டில் வந்துட்டு யாசகம் கேட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு காய்கறி கடை வச்சு அங்கே நிற்கிறன்றப்ப ஒரு சில பேருக்கு வந்து பாத்தியா, ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க, பின்னாடானா கடை எடுத்து நிற்கிறேன், நம்ம வந்து இங்கே காய்கறிக்கு க்யூவில் நிற்கிறோம். 3 நாள் அவங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வச்சோம். அது போக 2 நாள் பிஸ்னஸ் ட்ரைனிங் வச்சோம். வெல் ட்ரெயின்டு ஃபேக்கல்ட்டிஸை கூப்பிட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுத்தோம். அது போக சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து தான் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோமே. ஸோ இது எல்லாமே வந்து அம்மா வந்து அவங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. திருநங்கைகளுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை வேணும், ஒரு வாழ்வாதாரன்றது ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் வந்திருக்கோம். பார்க்குறப்போ அந்த பொட்டிக் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. என்னென்னா வந்து இந்த ஹோல் பொட்டிக்குமே வந்து ட்ரான்ஸ் விமன் இவங்களாம் தான் நடத்திட்டு வராங்க. நம்ம கூட இன்றைக்கி வந்து அப்சானா பாபி இருக்காங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ சொல்லுங்கள் அக்கா, ஒரு பார்ன் டு வின் அப்படின்னு நீங்கள் ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ் விமன் பொட்டிக் இதுவாக தான் இருக்கும். அதில் நீங்களுமே மென்ஷன் பண்ணிட்டீங்க ட்ரான்ஸ் பொட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த பொட்டிக் பார்ன் டு வின் அப்படிங்கிற ஒரு பேர், இதை பற்றி சொல்லுங்கள். பார்ன் டு வின் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட ஃபவுண்டர் வந்து மதிப்பிற்குரிய ஸ்வேதா அவர்கள். அவங்க வந்து எனக்கு அம்மா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 14 years பேக்கு திருநங்கைகளுக்கு வந்துட்டு நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தி ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் இந்த ஹெச்ஐவி கட்டுப்பாடு இது பண்ணுறது, எய்ட்ஸ் கட்டுப்பாடு, அந்தமாரி இது தான் போயிட்டுருக்க பட்சத்தில் இவங்க என்ன நினச்சாங்க அம்மா அப்படின்னா வந்துட்டு அதை தாண்டியுமே வந்துட்டு திருநங்கைகளுக்கு நிறைய இருக்குது. என்னென்னா வந்துட்டு நம்ம கல்வி கொடுக்கலாம், அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை வந்துட்டு மேம்படுத்தி கொடுக்கறது. ஸோ இந்தமாரி வந்துட்டு நிறைய வந்து அவங்க யோசித்து அவங்க வந்து
வந்து 2012 வந்து பார்ன் டு வின் வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது நிறைய கஷ்டங்கள், ப்ராப்பரான ஆஃபீஸ் கூட கிடையாது. அவங்க வந்துட்டு வேற ஒரு இடத்துல இது பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 14 இயர்ஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு திருநங்கைகள் வந்து வீட்டை விட்டு நம்ம வந்து சின்ன வயசுலேயே நம்ம வெளியில் வந்துடுறோம், இல்லை துரத்தி விட்டுடுறாங்க. ஒரு சில திருநங்கைகள் வந்துட்டு வீட்டில் எதனா பண்ணிவிடுவாங்களோன்ற பயத்தில் வெளியே வந்துடுறாங்க. ஸோ அப்படி வர திருநங்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அடிப்படையாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது. கவுன்சிலிங் கொடுத்து அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேஜர் ட்ரான்ஸ் மட்டும்தான். சப்போஸ் மைனாரிட்டி ட்ரான்ஸ் யாருனா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேசி இது பண்ணி அவங்க வீட்டில் இருக்கவங்கள வர வச்சு ஒன்று அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் கூட அனுப்பி வச்சுட்டு நீங்கள் சர்டன் ஏஜில் வாங்க அந்தமாரி சொல்லி இது பண்ணுறது. சப்போஸ் அப்போ ஒரு மேஜராக ஒரு ட்ரான்ஸ் வராங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு கல்வி வேணுமா, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு வந்து எதனா வேலை செய்ய விருப்பப்படுறாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மாதிரி எதனா கொடுக்கறது. இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டெய்லரிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 8 months கோர்ஸு. அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே அப்படியே விட்டுற மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அது போக வந்து டெய்லர் மிஷினும் கொடுப்போம். அப்புறம் நம்ம டெய்லர் மிஷின் கொடுத்தா அவங்க கற்றுக்கின அந்த கோர்ஸ் ஆனது வந்து அவங்க மேபி வெளியில் நான் போய் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் 400 500 அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தேவையான அவங்க டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தைச்சி கொடுத்தா அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் அது மூலயமா. இல்லைன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு எங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ்லையோ இல்லை எங்கன்னா வந்துட்டு ஒர்க்குக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு தனி மனிதனாக ஒரு திருநங்கையாக போய் ஒரு லைசன்ஸ் இது பண்ணி எடுக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு டிரைவிங் இன்ஸ்டியூட்டுக்கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து இவங்க பே பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பேட்சுக்கு ஒரு 20 திருநங்கைகள் அனுப்புவோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாக ஒரு 2 வீலர் வச்சுருப்பாங்கன்னா 4 வீலர் வச்சுருக்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்கக்கிட்ட வந்துட்டு அம்மா பேசி ரெக்வஸ்ட் பண்ணி நார்மலாக வந்துட்டு ஒரு சிசெட் மக்களுக்கு 15 நாள் கிளாஸ் டிரைவிங் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 25 நாள் கிளாஸாக அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த 25 நாள் இவங்க கிளாஸ் போனோடனே அவங்களே எல்லாரும் அப்ளை பண்ணி கொடுத்து டெஸ்ட் ட்ரைவ் அனுப்பி லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ அதனால் நிறைய திருநங்கைகள் வந்துட்டு ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, ஸ்விக்கி ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய திருநம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலலாம் கேப் ஓட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்கவுங்களுடைய வாழ்க்கை, அதாவது என்னென்னா சொசைட்டியில் வந்து திருநங்கைகள்லாம் வந்துட்டு ஒன்று பெக்கிங் இல்லைன்னா செக்ஸ் ஒர்க், இது 2 மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கைன்னு சொல்லி அவங்க வந்து நியமித்து வச்சுட்டாங்க. இல்லை அது கிடையாது அப்படின்னு அதை உடச்சி எரிஞ்சு அது வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இத்தனை நாளாக பார்ன் டு வின் கூட சேர்ந்து வந்துட்டு ஸ்வேதா மாவட்டக்கட்டும் இல்லை அங்கே வேலை செய்கிற எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்படுறோம். திருநங்கைகளுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை வேணும், ஒரு வாழ்வாதாரன்றது ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே. அந்த கேள்வி எனக்குமே இருந்துச்சு. ஏன்னா ஒரு டைமில் வந்து ஒரு திருநங்கையை போர்ட்ரே பண்ண விதமே அப்படியாக தான் இருந்துச்சு. பெக்கிங் இல்லைன்னா இன்னுமே சில பேர் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் பண்ணுறாங்கங்கிறது. ஆனாலுமே சொசைட்டி அவங்கள பார்க்குறப்ப வந்து ஒரு விதமாக பார்க்குறாங்க. ஆனால் அதை நீங்கள் உடச்சி எரிஞ்சு நாங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்களுக்காக ஒரு பிஸ்னஸ், நாங்கள் எங்களோட ஏர்னிங்கை பார்த்துக்குறோம், நீங்கள் பண்ணுறத நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து நிற்கிறப்போ இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நானுமே வந்து அங்கே வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டேன். நான் வந்து டெல்லியில் காஸ்டியூம் டிசைனிங் முடிச்சிட்டேன். பட் எனக்கு சவுத் இண்டியன் டிசைன்ஸ் வந்து ஐ எம் நாட் அவேர் ஆஃப் சவுத் இண்டியன் டிசைன்ஸ். ஸோ அப்போ பரவாயில்ல நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானுமே அங்கே ஒரு 8 months கோர்ஸில் இருந்தேன். முடித்தேன். எனக்கும் மிஷின் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் ஒர்க் கேட்டபோது வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சரி நீ வெயிட் பண்ணு பாப்பா, நம்ம கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா எனக்கும் வந்துட்டு நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அம்மாவுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், ட்ரான்ஸ்க்கு நம்ம ஒர்க் கொடுக்கணும். அது போக வந்துட்டு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம், பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணோம். இந்தமாரி நிறைய ஆசைகள் கனவுகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு. என்னென்னா இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. அவங்க வந்து மேபி 10th ஓடி வந்துடுவாங்க, 11th ஸ்டாண்டர்டில் வந்துடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் அங்கேயே ஸ்டாப் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணால் நம்ம ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணாக்கா அது மூலிமா வந்துட்டு ஒரு டுட்டோரியல் சென்டர் மாதிரி அதில் அவங்கள வந்துட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கிட்ட நம்ம அஃபிலியேட்டட் வாங்கி கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம எழுத வச்சு 10th 12th பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம காலேஜ் வந்து இப்போ கவர்மெண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நம்ம வேணா சேர்த்து விடலாம். இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இதிலே வந்துட்டு அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதுக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு ட்ரீம் ஜோன் ஒரு இதில் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் படிக்க வச்சுட்ருக்காங்க. வருஷத்துக்கு 1,75,000 ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க 2 பேர். அவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ஆசைன்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. ஸோ இப்படியா வந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, சரி இப்போ இந்த கிளாஸ் முடிச்சு நம்ம மிஷின் கொடுத்துட்றோம், போகிறாங்க.
ஏன் நம்மளே அதை வந்துட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு இதுவாக வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நான் அங்கே ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, இந்தமாரி வந்துட்டு நம்ம பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அங்கேருந்து வந்து ஒரு 4-5 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் நாங்கள் கடை தேடுறோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எங்கே போனாலும் திருநங்கைகளா, இல்லைம்மா மன்னிச்சிடுங்க. ஒரு இடத்துல அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, திடீர்னு மறுநாள் ஃபோன் பண்ணி, இல்லைம்மா பையன் வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களாம், நீங்கள் அட்வான்ஸ் ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க, அந்த மாதிரிலாம் இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் தேடி எங்களுக்கு இந்த ஒரு கடை கிடச்சிது. கிடச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லுமே இன்டீரியர் கூட நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி செட்டப் எல்லாமே இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த ரேக்ஸ்லேருந்து பில்லிங் கவுண்டர்ஸ் வரைக்குமே எங்களோட லோகோ போட்டு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். ஒரு ப்ராப்பராக ஒரு பொட்டிக்னா எப்படி இருக்கணுமோ அந்தமாரி. ஏன்னா வந்துட்டு இப்போ நார்மலாக வராங்க, அவங்க துணி வாங்குறாங்க போகிறாங்கன்றதை விட அவங்க வந்தாக்கா ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவங்கள எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு வந்தால் எங்கள் லோகோ போட்டு எங்களோட பாண்ட்வின் டிரான்ஸ்போர்ட்டிக் நேம் போட்டு அவங்களுக்கு ஒரு பில்லுன்னு நம்ம ஒன்று கொடுத்தா அதுவுமே கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. ஸோ இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இசாக்கா, நீங்கள் சொல்கிறப்பவே ஒரு பொட்டிக் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய பொட்டிக்ஸ் இருக்குது. அப்போது நம்ம ஸ்பெஷலாக நம்ம வந்து ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறப்போ அதுக்கு வரவேற்பும் இருக்கும், அதுக்கு எதிர்ப்பும் இருக்கும். சுற்றி இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து தடுக்க தான் நினைப்பாங்கல்ல. அதை தாண்டி நம்ம ஒன்று வரோம். அந்த மாதிரி சொசைட்டியில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னது? என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க என்ன சும்மா இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் ஒரு 2 மாதத்தில் வந்து இவங்க இழுத்து முட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் அதெல்லாம் காதிலே வாங்க மாட்டோம். நம்மளுக்கு தேவை இப்போ சென்னையில் ஒரு பொட்டிக்கு. ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் நிறைய திருநங்கைகள் வந்துட்டு தையல் கிளாஸ் கற்றுட்டு அவங்க அதில் வந்து கொஞ்சம் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஸோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி வந்து நார்த் சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது, பாண்ட்வின் ஆஃபீஸு. அதுமாரி பெங்களூரில் ஒரு பிரான்ச் இருக்குது, நாமக்கல்லில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ நாங்கள் எங்கெல்லாம் அந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயுமே வந்துட்டு நாங்கள் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 திருநங்கைகளையாவது அங்கே வேலைக்கு வச்சு அவங்களோட வாழ்வாதாரம் இயல்பு வாழ்க்கையாக, நான் காலைல எழுந்தேன், நான் 11 மணிக்கு எழுந்தேன், நான் பிச்சை எடுக்க போனேன், வெயிலில் ஃபுல்லாக அலைஞ்சேன், திருப்பி வீட்டுக்கு வந்தேன், இல்லை நான் நான் சாயந்தரம் 4 மணிக்கு எழுந்தேன், குளிச்சுட்டு நான் 5 மணிக்கு மேக்கப் போட்டு நான் ரோட் போனேன், நான் செக்ஸ் ஒர்க் பண்ணேன், விடிய 4 மணி வரைக்கும் வந்தேன்ட்டு இல்லாமல் ஒரு சராசரியாக நான் காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்தேன், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன், லஞ்ச் பண்ணேன், நான் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு நான் இப்போ பொட்டிக் போகிறேன், திருப்பி ஈவினிங் 6 o'clock வரேன், நார்மலாக வந்துட்டு ஒரு டின்னர் செஞ்சுட்டு நானும் ஒரு சக மனுஷெல்லாம் நானும் வாழ்கிறேன் அப்படின்றத வந்து அவங்க அதுதான் எல்லோரும் ஆசைப்படுறோம், நாங்கள் எதிர்பார்க்குறோமே. பட் ஒரு சமுதாயத்தோட ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு பின்தள்ளல் காரணமாக வந்துட்டு நாங்கள் வந்து எங்களுக்கும் ஒர்க் இல்லை, எங்களுக்கும் வந்து பசிக்கும், எங்களுக்கும் தங்க இடம் வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு எங்களுக்கு ப்ராப்பராக எஜுகேஷனும் நீங்கள் கொடுக்கல, ப்ராப்பராக வேலைக்கும் நீங்கள் எங்கேயும் சேர்த்துக்க மாட்டேன்ற பட்சத்துக்கு நாங்கள் வந்து எங்கேயும் பொய் சொல்லலை, எங்கேயும் திருடலை. இவங்க ஒரு சில பேர் வயசானவங்க, அவங்களால முடிஞ்சவங்க பிச்சை எடுக்கிறாங்க, இளம் திருநங்கைகள் செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் தடுத்து எடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல. ஸோ அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 yearsல தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் ஒரு 25 districtsல வந்து நாங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே இது பண்ணிவிடுவோம். அண்ட் பொட்டிக்னு வரப்பாக்கா நிறைய பொட்டிக்கு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல்னு இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம பொட்டிக்கோட சிக்னேச்சர் ஸ்டைல் என்ன? நம்ம பொட்டிக்கோட சிக்னேச்சர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சுற்றிலுமே சாரீஸ் இருக்கும். நீங்களே கேட்பீங்க, என்ன நிறைய சாரீஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கன்னா ஷாப்பிங் எங்கன்னா போனாக்கா வந்துட்டு சாரீஸ் எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிப்போம். சாரியாக கட்ட மாட்டோம் நாங்கள். ஸோ அந்தமாரி தான், அதுதான் எங்களோட பேசிக் கான்செப்ட். ப்ளஸ் அது எங்களோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு திங் அதுதான். இப்போ இங்கே இருக்க சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் நினைப்பீங்க, சரி இதில் ஒரு சல்வார் இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லைனா இதில் வந்துட்டு ஒரு பாவாடை சட்டை இருந்தால் நல்லா இருந்துக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நாங்கள் அதனால தான் எப்போயுமே நாங்கள் சொல்கிறது இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஒரு சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது வந்து நான் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக எனக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு பாவாடை சட்டையாக போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இங்கேயே உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாமே அளவெடுத்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வித்தின் 1 or 2 daysல வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு நாங்கள் இதை வந்து மாற்றி கொடுத்துருவோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷலைஸ். எனக்கு நாங்களே வந்து பார்க்குறப்போ, அக்கா பரவாயில்ல, இவங்களுக்குலாம் எங்கடா ப்ளவுஸ் தைக்கிறாங்க, ரொம்ப கச்சுன்னு இருக்கே, சிக்கனு தைச்சி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா ப்ளவுஸு தான் எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நீங்கள்லாம் போடுறது வந்து அவ்வளோ அழகாக வடிவமாக போடுவீங்களா? அப்போ நீங்களே தைச்சி கொடுக்குறப்போ அது எப்படி இருக்குன்னு தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். அதுதான் என்னென்னா வந்து நம்ம ஏனோ தானோன்னு பண்ணுறதை விட நம்ம எந்த ஒரு சின்ன வேலையாக அந்த ப்ளவுஸுன்றது உட்காந்தா வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஒரு 1 hourல பண்ணி முடிச்சிடலாம்.
பட் அதில் நம்ம பர்ஃபெக்ஷன் கொடுக்கணும். பிகாஸ் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வந்து கிளைண்ட் ஒரு வாட்டி அவங்க சிரித்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்க போட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க, ஒரு குட் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் எங்களோட சக்ஸஸோட ஒரு ஸ்டெப்பே. நாங்கள் ஏர்ன் பண்ணுறது எங்களோட சக்ஸஸ் கிடையாது. ஒரு 10 கிளைண்ட் வராங்க அப்படின்னா 10 கிளைண்ட் கிட்டேருந்து ஒரு குட் ரிவ்யூஸ் வருதா, அதுதான் எங்களோட சக்ஸஸ்ஸு. ஸோ அதை தான் நாங்கள் வந்து எங்களோட எய்மே, நாங்கள் அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். காசு பணம் அது நம்ம சம்பாதிக்கிறோம், ஓகே நம்ம அதுக்காக தான் நம்ம வரோம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம கௌரவமாக வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கணுன்ட்டு தான். இருந்தாலும் அதில் நம்ம பண்ணுற வேலையை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கிளைண்ட்டுன்னு வர்றப்போ அக்கா நிறைய பேர் வந்து ஜென்யூனாக இருப்பாங்க, வருவாங்க தைக்க கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்மக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க, வாங்கிப்பாங்க. ஆனால் சிலவங்க குறை சொல்லி இல்லைன்னா எப்படிடா நம்ம அவங்கள ஏமாத்தலாங்கிற மாதிரியும் இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு குத்தம் குறை சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்களா? இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அந்தமாரி யாரும் வந்ததில்லை. ஏன்னா இப்போ தைச்சிட்டு போன முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு திடீர்னு போகும்போது இங்கே பார்க்குறாங்க, பார்த்துட்டு பரவாயில்ல பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, ஆமாம் அப்படின்னு. நிறைய பேர் டெய்லர் கடையா, ஆமாம் அவங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அது டெய்லர் கடையாக தெரியும். நம்ம ஆமாங்க நீங்கள் ப்ளவுஸ் இருந்தால் கொடுங்க நாங்கள் தைச்சி தரோம்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கொடுப்பாங்க. நம்ம தைச்சி கொடுத்தா அவங்களுக்கு பிடிச்சி போனோடனே திருப்பியும் வந்துட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக எதனா டிசைன் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அது நாங்கள் பண்ணி கொடுத்துறோம், அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த இதுன்னு வர்றப்போ நம்ம வந்து மற்ற பொட்டிக் விட்டு ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கிறோம். பேர்லேயே வந்து நம்ம வந்து மற்றவங்கள எத்தனை பொட்டிக் வந்தாலும் நம்ம பொட்டிக் தனியாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பொட்டிக்கில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க தேவைக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இருக்கட்டும். ஆனாலுமே இதில் வந்து ஒரு ஆந்திரப்ரனராக நம்மளை பார்க்குறப்போ அதோட ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான், ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, எல்லாத்துலேயுமே நம்மளை சேர்த்துக்கல, ஆனால் நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம்ல. ஸோ இந்த ஒரு ஃபீல் எப்படி? இல்லை இந்த ஃபீல் எப்படி அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு அம்மாவோட ஸ்வேதா அம்மாவோட எண்ணங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு காலங்காலமாக நம்ம எத்தனையோ இடத்துல வந்துட்டு வேலை தேடி அலைஞ்சாச்சு, வேலை தேடி கெஞ்சியும் பார்த்தாச்சு, ஆனால் கிடைக்கல. போங்க நீங்கள் என்ன எங்களுக்கு வேலை தர்றது, நாங்களே எங்களுக்கு உண்டான வேலையை உருவாக்கிக்கிறோன்னு சொல்லி தான் அவங்க வந்துட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே. ஸோ அப்படின்ற பட்சத்துக்கு இந்த எண்ணம் எல்லாருக்குமே வரலாம். இந்த அளவுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நான் ஒரு யங் ட்ரான்ஸாக இருக்கேன் அப்படின்னா என்னால் இந்த அளவுக்கு முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரோட் சைடில் ஒரு ஃபுட் கார்ட், இப்போ உங்களுக்கு வந்து குக்கிங் தெரியும் அப்படின்னா ரோட் சைடில் ஒரு ஃபுட் கார்ட் வச்சா கூட நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு இல்லைன்னு சொல்லி ஒரு 3,000 to 4,000 நீங்கள் கெயின் பண்ணலாம். அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் நம்ம வேலை கேட்டோம் கிடைக்கலன்ற பட்சத்துக்கு உனக்கு உண்டான வேலையை நீயே உருவாக்கிக்கோ, இதுதான் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தமாரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததுனால தான் இப்படி அவங்க வந்து எவ்வளோ இடத்துலையோ வந்துட்டு நிறைய ப்ரொஃபைல்ஸ் அனுப்பி இப்போ என்னோடய ப்ரொஃபைலுமே நான் வந்த புதுசில் நிறைய பேர்கிட்ட அவங்க அனுப்புனாங்க. என்னோடய ரெஸ்யூமே நிறைய ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணி அவங்களே வந்து சலிச்சு போய்தா, பாப்பா நீ விடு நானே பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ஏன் 10 பேர்கிட்ட வேலைக்கு போகணும், நம்ம 10 பேருக்கு வேலை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தாட் வந்ததுனால தான் இன்றைக்கி வந்துட்டு Born to Win வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக நிற்கிது. அதே மாதிரி ஆண்டர்ப்ரனர் அந்த வார்த்தையை கேட்குறப்போ இங்கே ட்ரான்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க அந்த ஒரு பின்பம் ஒன்று இருக்கும், எல்லாருமே ஒரு பின்பம், எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸும் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்டாண்ட் அவுட் ஆகி தான் நிற்போம், நம்மளை மட்டும் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம வந்து சேர்த்தாலுமே நம்ம வந்து ஹைலைட் ஆகி தெரியும், இல்லைன்னா அது அவுட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி தான் நம்ம தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அதில் ஒரு பின்பம் இருக்குல்ல, எந்த பின்பத்தை உடைக்கணும்னு நினைப்பீங்க? இப்போ என்னென்னா வந்துட்டு இது Born to Winனால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு பொட்டிக். இது இல்லாமல் கடந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தம் 13 ஆண்டர்ப்ரனர்ஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இங்கே சைதாப்பேட்டையிலே வந்துட்டு இங்கே கார்னேஸ்வர் கோயில் குளம் இருக்கு இல்லைங்களா, அங்கே குளத்துக்கிட்ட வந்துட்டு அகிலான்னு சொல்லி ஒரு திருநங்கை வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்துட்டு டிஃபன்ஸ் வச்சு இது பண்ணி அவங்க சூப்பராக சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, அவங்க 2 ஆண்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க, அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அது போக இந்தமாரி கோடம்பாக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அங்கே ஒரு இட்லி கடை வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பழக்கடை வச்சுருக்காங்க. இந்த லைன்லேயே நேராக லாஸ்ட் லைனில் போனீங்கன்னா வந்துட்டு காய்கறி கடை வச்சுருக்காங்க. அப்புறம் டெய்லரிங் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுமாரி. ஆனால் அவங்களாம் இருந்துட்டு சின்ன லெவலில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் அப்படின்ற பட்சத்துக்கு இப்போ அந்த இடத்துலையுமே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பழக்கடை காய்கறி கடை அப்படின்றது, இப்போ இங்கே காய்கறி கடை வச்சுருக்கோம். அவங்களே வந்துட்டு ஒரு காலத்தில் இந்த ரோட்டில் வந்துட்டு யாசகம் கேட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு காய்கறி கடை வச்சு அங்கே நிற்கிறன்றப்ப ஒரு சில பேருக்கு வந்து
பாத்தியா ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க, பின்னாடானா கடை எடுத்து நிற்கிறேன், நம்ம வந்து இங்கே காய்கறிக்கு க்யூவில் நிற்கிறோம். அந்தமாரிலாம் அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஆனால் எங்களோட இது ஏன்னா இவங்களுக்கு வந்து இதை வந்து இவங்க நார்மலாக இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கல. இந்த 12-13 ஆண்டர்பிரினர்ஸ்க்குமே நாங்கள் வந்துட்டு இங்கே கோயம்பேடு அரும்பாக்கமில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது, விஜய் பார்க் ஹோட்டலில் 3 நாள் அவங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வச்சோம். அது போக 2 நாள் பிஸ்னஸ் ட்ரைனிங் வச்சோம். வெல் ட்ரெயின்டு ஃபேக்கல்ட்டிஸை கூப்பிட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுத்தோம். அது போக சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து தான் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோமே. ஸோ இதெல்லாமே வந்து அம்மா வந்து அவங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள பார்த்ததுமே ஒரு ஜட்மெண்டலாக எடுத்துடுறாங்க. இவங்க இந்த வேலையை தான் பார்ப்பாங்க, இவங்க இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க, இல்லைன்னா பார்த்ததும் இவங்களை பயந்து ஒதுங்குறவங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எப்படின்னா பழகிடுச்சு. ஒரு சிலர் பார்த்தா பயப்படுவாங்க, ஒரு சிலர் பார்த்தாக்கா நல்லா பேசுவாங்க, ஒரு சிலர் பார்த்தா என்னன்னே தெரியாமல் திட்டுவாங்க, அப்புறம் ஒரு சிலர் வந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு நிறைய இடத்துல நிறைய திருநங்கைகள் வந்துட்டு தன்னுடைய அந்த ஒரு எய்ம்லேருந்து பின்வாங்கிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு திருநங்கையாக நான் ஒரு காலேஜ் போகணும் அப்படின்னா, அங்கே போனால் ஐயோ பசங்க இருப்பாங்க நம்மளை கலாய்ப்பாங்க, ஏன்னா நம்ம டெய்லியும் அந்த பசங்களை பார்க்கணும், கலாய்ப்பாங்கன்னு ஒரு தாட் ஒன்று வந்துடுது. ஆனால் என்னென்னா இப்போ இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு திருநங்கையாக நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு திருநங்கை வந்துட்டு இங்கே நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் எம்காம் படிக்கிறாங்க, நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டு இது பண்ணோம். அவங்க இப்போ எம்காம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு திருநங்கையாக வந்து அவங்க வந்துட்டு ஒரு முழு பெண்ணாக வந்து அவங்க இப்போ காலேஜ் போயிட்டு வராங்க. அது இப்போ ஃபைனல் இயர் வரப்போகுது. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் சொன்னது என்னென்னா, நீ காலேஜ் போகிற, எவ்வளோதான் நீ வந்துட்டு கஷ்டங்கள் உன்னை யாருன்னா புள்ளி பண்ணுறாங்க என்னென்னா, நீ டிரெக்டாக வா, நம்ம லீகலாக மூவ் பண்ணிக்கலாம், மற்றபடி நீ எதுவும் பேசிக்காத. ஏன்னா நீ காலேஜ் வர அவங்க என்ன தப்பு பண்ணி நம்ம சண்டை போட்டாலும் கடைசியில் நம்ம பேர் தான் வரும். ஏன்னா வந்துட்டு இதுதான் நடந்துகிட்ருக்கு. திருநங்கைகள் அராஜகம், திருநங்கைகள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் போனாலும் வந்தாலும் இது வரைக்கும் வந்துட்டு அதை நாங்கள் எடுத்து நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் அழுது ஸ்ட்ரெஸ் ஆகி தேவையில்லாமல் அந்த ஒரு மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம பாதிச்சுட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் எங்களுக்கு அது கவலைப்பட மாட்டோம், நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் வந்து எப்படி முன்னேறலான்றது தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்ற அளவுக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு, முதல்ல இந்த மீச தாடியை பெர்மனெண்ட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் லேசர் ட்ரீட்மெண்ட் போவோம். நார்மலாக வைக்கிற லேசர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதில் ரொம்ப ஹீட் இருக்கும், நெருப்பு சுடுற மாதிரி இருக்கும், கண்ணில் தண்ணி தாரையாக கொட்டும். இந்தியாவில் இருக்க நிறைய திருநங்கைகள் இந்தமாரி வேலைக்கு போகிறவங்க, படிக்கிறவங்க, தான் வாழ்க்கையில் வந்துட்டு நல்லா சாதிக்கிற திருநங்கைகளை 30 பேரை தேர்ந்தெடுத்து ட்ரான்ஸ் அச்சீவர்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஒரு ஐடியா வச்சு நான் எதுவும் பண்ண முடியாது, உங்களுக்குன்னு தனித்தனி ஐடியா இருக்கும். எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்குள்ளே போகும்போது நாங்கள் வந்துட்டு ஏதோ வந்து வசூலுக்கு வந்திருக்கோம். 4 ஆண்டுகள் இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே வழிநடத்திய திராவிடம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. திக்கெட்டும் பரவட்டும் திராவிடம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே